நான் அவங்க அடுக்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு உட்கார்ந்தாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ இருக்க ஆட்சியாளருங்க ஆக்சுவலி அவங்க துறையில் இருக்கவங்க அந்த துறையோட சார்ந்த மினிஸ்டர் வந்து யாருன்னா நம்ம நேரு அவர்கள். ஆனால் இப்போ முன்னாடி வர்றது நம்ம சேகர் பாபு. சரிங்களா, அந்த வீடியோ கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு சொரிமுத்து பாபுன்னு சொல்லிட்டு. நான் சொல்லுங்க யாரோ ஒருத்தர் சொன்னார். சரிங்களா, அதை பார்த்து நான் சொல்கிறேன். நான் சொல்லுங்க எவ்வளோ பெரிய ஆள் அவர் துறையிலுங்க. சரிங்களா, அவர் முன்னாடி மூக்கோட வளைச்சிட்டு இருக்காரு. இப்போ அவரும் சரி அந்த மேயர் பொண்ணு பிரியாவும் சரி ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தூய்மை பணியாளர்கள் கைது செஞ்சிருக்காங்க. இது உட்கார ஆக்சுவலி போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எக்காரணத்தை கொண்டும் சொல்லியிருக்காங்க. யாரு இப்போ இருக்க ஆட்சியில் நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம். சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்துங்க, நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அப்ரூவ் படுத்துங்க இந்த இடத்துலன்னு சொன்னதை அவங்கள அப்ரூவ் படுத்துங்கன்னு எடுத்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணி சொன்ன ஜட்மெண்ட்டை அந்த இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்துங்க. போராட்டம் பண்ணுற இடத்துக்கான இடம் வேற இடம், இந்த இடத்துல போராட்டம் பண்ணிக்க அதை அப்படி சொல்றதை விட்டு தெளிவா சொல்லணும் இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால நீங்க பண்ணக்கூடிய இடம் கவர்மெண்ட்ல ஒதுக்க சொல்லியிருக்காங்க. இருக்க இடங்கள் நிறைய இருக்கு, போராட்டம் பண்ற இடம் போராட்டம் பண்ண வேணும்னு சொல்ல அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துல போய் அலோவ் பண்ண இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு இருக்காங்க. இவங்களே ரோட்ல போறவங்க வச்சு இவங்க ஆளுங்களே வச்சு ரோட்ல போறவங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு போட்டாங்க. சரி, அது அடுத்த விஷயம். இவங்களே வச்சு ஆட்சி ஆளுங்க புளியங்கில் தொட்டி ஆட்டுற பார்க்கும். சேகர் பாபுவும் நம்ம மேயர் பிரியாவும் ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இப்போ அந்த ஹைகோர்ட்டில் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் ஜட்மெண்ட்டை அந்த கோர்ட்டு உத்தரவு மதிக்கிறீங்க. கோர்ட்டு உத்தரவு ஒன்றே ஒன்று தான், அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்க. அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு வேற இடம் கொடுங்க. போராட்டம் பண்ணுறதுக்கு இடங்கள் நிறைய இருக்குது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ரொம்ப நடத்துங்க. அந்த இடத்துல இருந்து நைட்டோட நைட்டாக அப்புறப்படுத்திங்க. அதே கோர்ட் எந்த கோர்ட் சொல்லிச்சோ அதே கோர்ட் அடுத்த நாள் நைட்டோட நைட்டை அடித்து விரட்டுறதுக்கு உங்க என்ன அவசரம்? அடித்து விரட்டுறதுக்கு இல்லை, காலி பண்ணுறது சொல்ல, அடித்து விரட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன அவசரம்? அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? 13 நாள் இருந்தாங்க, கோர்ட்டு சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்கள் கோர்ட்டு உத்தரவு மதிக்கிறேன்னு சொல்றது வரவேற்கத்தக்கதுங்க. நான் கோர்ட்டு சொன்னது அவங்கள உண்ணாவிரதம் இருக்காதீங்க, போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, இப்போ அந்த கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் காலி பண்ணீங்க. அவங்க போய் நீங்க சொன்ன இடத்துல உட்கார்ந்து போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமும் தூய்மை பணியாளர்கள் கைது. சென்னை சிந்தாரிப்பேட்டை மேதின பூங்காவில் உள்ளிருப்பு போராட்டம். நல்லா குறிஞ்சுக்கோங்க, உள்ளிருப்பு போராட்டம்னா பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை. எங்கெங்க பொதுமக்களுக்கு பாதிப்பு? உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர் கைது. பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறை. அப்ப காவல்துறை ஒவ்வொரு வாட்டியும் முன்னாடி கோர்ட்டு உத்தரவு பற்றி நீங்க நடவடிக்கைனா எதுக்குங்க சட்டம்? எதுக்கு எலெக்ஷன்? எதுக்கு 5 வருஷம் செலவு பண்ணி எலெக்ஷன் நடத்துறோம்? எதுக்கு ஒருத்தர் சிஎம்மா உட்கார வைக்கிறோம்? எதுக்கு இத்தனை எம்எல்ஏங்களை ஜெயிக்க வைக்கிறோம்? அந்த எம்எல்ஏகளா சேர்ந்து ஒரு சிஎம்ஐ ஜெயிக்கணும். பேசாம கோர்ட்லயே கொடுத்துட்டு போயிடலாம் பவர. ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி அவங்க சொல்றது கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி நாங்கள் ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு சட்டங்கள்? எதுக்கு ஆட்சி? எதுக்கு அரசாங்கம்? எதுக்கு ஆட்சியோட அரசாங்க ஊழியர்கள் எதுக்குன்னு கேட்குறாங்க. திருப்பி ஒரு நியாயமா போடுற மக்களை எவ்வளோ சித்திரவதை பண்ணுமோ அவ்வளோ கலர் சித்திரவதை. இதை பாருங்க, இதோட எஃபெக்ட் நீங்க தூய்மை பணியாளர்களை எவ்வளோ துன்புறுப்படுத்துறீங்களோ. நீங்க சொல்லுங்க 200க்கு மேல் ஜெயிப்போம்னா 2 இடத்துல ஜெயிக்கிறீங்க பாருங்க. எந்த கட்சியா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள்ல பக்கா பதில் 2026 எலெக்ஷன்ல பக்கா பதில் கட்டுவாங்க. நீங்க கோர்ட் சொன்னதை கடைபிடிச்சிட்டீங்க, அந்த இடத்துல காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் காலி பண்ண சொல்ல, அந்த போராட்டத்தை காலி பண்ண சொல்ல. சரிங்களா, போராட்டம் பண்ணாதீங்க, தடுங்க அப்படின்னு சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி அதுக்கான இடங்கள் இருக்கு, அங்க கொண்டு போய் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதை வெளிப்படையா சொல்லாம வெறும் இடத்துல இருந்து காலி பண்ணுறது மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டீங்க நைட்டோட நைட்டா. அடுத்த நாள் அதே கோர்ட்ல எந்த கோர்ட் உத்தரவு கொடுத்ததோ அதே கோர்ட் முன்னாடி நைட்டோட நைட்டா அடிச்சு வரதுக்கு என்ன உங்களுக்கு அவசரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் உடனே உங்க ஆளுங்களை செட் பண்ணி பேனர் வச்சு கொடி பிடிச்சி வந்துட்டீங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோம், சமரசம் ஆகிட்டோம், நல்லது. சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சோத்துக்கு இல்லாமல் இல்லை. சரிங்களா, அவங்க கேட்கறது பணி நடந்துடும். ஒவ்வொரு இடத்துலையும்
பேட்டிக்கு இப்போ வந்து கனிமொழி இப்போ பேட்டி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு திண்டிவனத்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்த நகராட்சி ஊழியரை காலில் விழ வைத்த யாரு கவுன்சிலர், டிஎம்கே கவுன்சிலர் சரிங்களா, அதிமுக எம்எல்ஏ சாரி அதிமுக எம்எல்ஏ 2 பேரும் தான் தெரிஞ்ச பல வீடியோ போட்டிருக்கேன். ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே நானுமே போட்டிருக்கேன். வேற மாத்து கட்சி இல்லாம இப்போ மாத்து கட்சிகள் நிறைய வந்துச்சு. பிஜேபி, சீமான் சரிங்களா, நாம் தமிழர் கட்சி, தாவகா தமிழ்நாடு வெற்றி கழகம், அப்புறம் என்னென்ன ஜிஎம்டிகே நம்ம விஜயகாந்த் கட்சி, நிறைய மாற்று கட்சிகள் இருக்கு. தயவு சொல்றேன் மாத்தி மாத்தி குத்தணும்ல டிஎம்கே டிஎம்கே தக்க நடவடிக்கை மாத்தி குத்துங்க சரிங்களா. இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த நகராட்சி ஊழியரை காலையில் வைத்த அதிமுக எம்எல்ஏ சரிங்களா. உடனே அவங்க இப்போ அந்த எம்எல்ஏ இருக்காங்கல்ல, உடனே வந்து ஆக்சுவலி கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் காலில் விழுந்துட்டாங்க சரிங்களா. திமுக கவுன்சிலர் ஒரு விழுப்புரத்தில் திமுக கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிக்கிறாரு. அவரை ஆக்சுவலி அவர் அந்த கவுன்சிலர் லேடி அவர் வீட்டுக்காரர் குண்டரசத்தில் கைது பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த ஒரு குண்டரசத்தில் கைதானவர் சரிங்களா. அவர் யோகியமா ஆக்சுவலி 2 ஒன்று வந்து விழுப்புரத்தில் கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆயிருந்துட்டு நம்ம சேகர் பாபு சோசியல் மீடியாக்கெல்லாம் பேட்டி கொடுக்க முடியாது. அப்படியே பயப்படுறீங்க. இப்போ டிஎம்கே கவுன்சிலர் காலில் விழுக வச்சு பிரபலமாகிறாரு. கெட்ட பேர் டிஎம்கேக்கு பிளஸ் அந்த கவுன்சிலருக்கு எதிர்பார்த்துட்டு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபால்ஸு ரேப் பாலியல் கேஸ், என்ன காலில் விழுகிற சாக்கில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் அப்படின்றார் சரிங்களா. பாருங்க எக்காவது கொண்டு பாருங்க. இப்போ இந்த மாதிரி சட்டங்கள் கையில் எடுக்கணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 17 வயசு ஸ்கூல் குழந்தை ஒருத்தன் அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக தொட்டா, துன்புறுத்தல் கூட பாலியல் ரீதியாக தொட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பெல்ட் எடுத்து அடிச்சிருக்கான் அந்த பையனை, ஸ்கூல் பையனை. போலீஸோட அவங்க அப்பாவும் வந்து அந்த பொண்ணோட அப்பாவும் வந்து போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பொண்ணு தைரியமா பெல்ட் எடுத்து அந்த பையனை விளாசிருக்கு. அந்த மாதிரி இந்த விஷயத்துலயும் ஒரு ஆம்பளை ஆளு காலில் விழுந்து, ஆம்பளை ஆள் இல்லை, ஒரு மனுஷன் சக மனுஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான் திமுக கவுன்சிலர்கிட்ட. ஒரு 17 அரையத்துல பாலியல் ரீதியா தொட்டுட்டா அப்படின்னு பொய் கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, உனக்கெல்லாம் எவ்வளவு தெனாவிட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து 2026 எலெக்ஷன்ல உங்களுக்கு தக்க நடவடிக்கை. திருப்பி நீ எல்லாம் எலெக்ஷனுக்கு வரதில்ல, ஓட்டு கேட்டு நீ எல்லாம் போக முடியுமா? மக்களுக்கு தெரியும் காலில் விழுந்து தெரியும். அந்த காலில் விழுந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. விழுந்தது அவங்க அந்த அரசு ஊழியர் விழுந்துட்டு போயிட்டான். எங்கெங்க தொட்டான், பாலியல் ரீதியா துன்புறுத்தினான் அப்படி வெளிப்படையா சொல்லிருக்கீங்க. பக்கா போயிங்க போராட்டம்னா அரெஸ்ட் பண்ணுவீங்க. திண்டிவனத்துல அதாவது ஜாதி பேரை சொல்லி அதிமுக எம்எல்ஏ, அதாவது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்கள்ட்ட பவர் இருந்துச்சுன்னா எம்எல்ஏ, அவங்க சிட்டிங் எம்எல்ஏ, அவங்க கட்சி ஆட்சியில இல்லை, ஆனா சிட்டிங் எம்எல்ஏ ஒரு ஜாதி பேரை சொல்லி தப்பா பேசுனதுனால பிரச்சனை. ஒரு சிட்டிங் ஆட்சியோட ஒரு கவுன்சிலரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அரசு ஊழியரை பாலியல் ரீதியா துன்புறுத்தினான்னு சொல்றதுல என்ன ஒரு கொடுமை பாருங்க. இதெல்லாம் எங்க போதில்லை. இவ்வளவு நாள் போட்டது போதும். டிஎம்கே மாத்து கட்சி இல்லாம போட்டோம். இப்போ மாத்து கட்சிகள் இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், 2026 யாருமே காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. கொஞ்சம் மாதிரி யோசிங்க. ஓட்டு போட்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பிரச்சனை. தயவுசெய்து சொல்றேன், எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ஓட்டு விஷயத்துல ஏமாறாதீங்க. ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். இப்போ கூட இந்த மேயர் பிரியாவும் சேகர் பாபு என்ன நினைச்சிருக்காங்கன்னா, என்ன ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, திருப்பி நம்ம தான் எலெக்ஷன் வரும். இப்போ வந்து துணை சிஎம் இருக்காருல்ல, அவர் வந்து எந்த ஃபீல்ட்ல இருந்து வந்ததில்ல. ஏடிஎம்கேல நிறைய பேர் எழுதி வந்துட்டாங்க. விஜய் நடிப்புனா டிஎம்கே ஆயிடுவாங்களா? நடிப்புனா எவ்வளோ வருஷம் டிஎம்கே உழைப்பு, இன்னைக்கு வந்து சிஎம் காசை படலாமான்னா எங்கேருந்து இருந்தாரு? நடிக்காமே வந்துட்டாரா துணை சிஎம்? நடிப்பு அது ஃபீல்ட்ல இருந்து வந்தவர் துணை சிஎம்க்கு உட்கார்ந்தாரு. ஆசை கூட பரவாங்க, உட்கார்ந்தாரு. ஏன் சிஎம்க்கு ஆசைப்படக்கூடாது? யார் ஆசைப்படக்கூடாது இருக்கு? சட்டங்கள் இருக்கா? இவங்க தான் ஆசைப்படணும்னு. என்ன சொல்றேன், மாத்து கட்சிகள் இல்லாம மாத்தி போட்டோம்.
பாருங்கள். இப்போ நிறைய ஃபோட்டோஸ் போடுறேன். இந்த சேகர் பாபுவும் இந்த மேபி அவங்களும் பண்ணுற ஆட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தக்க பதிலடியாக 2026 எலெக்ஷனில் தெரிய வரும். சரிங்களா? சொல்கிற காசை வாங்கிட்டு, காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.